வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு போடுற காமன் பவுடர் ஒன்று ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் போத் பர்பஸஸ், வெஜ் ஆஸ் வெல் அஸ் நான்வெஜ். இப்போ வெஜிடேரியன் இன் த சென்ஸ் நீங்கள் இப்போ கிரேவிஸ் எல்லாம் பண்ணும்போது லைக் சாம்பார், ரசம் அண்ட் எனிதிங் ஆஸ் வெல் அஸ் அந்த பொரியல் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம. ஸோ கரீஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கும் இதை லாஸ்ட்டாக இந்த பவுடரை போட்டு ஒரு 1 minute குக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் போடுங்க நீங்கள். சப்போஸ் நீங்கள் ரசம் எல்லாம் பண்ணுறச்ச நீங்கள் பருப்பு போடாமல் ரசம் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு லாஸ்ட் ஒரு 5 minutes இந்த பவுடரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆன பிறகு நீங்கள் இறக்கி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதில் நம்ம எல்லாமே தனியா அதெல்லாம் போட போகிறோம். அதனால் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவும் இந்த பவுடர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பவுடரை நான் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இதே பேட்டர்ன்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கரெக்ட் டெக்ஸ்சர் ஆஃப் தட் பவுடர் ஆல்சோ. இப்போ வில் கோ டு தி ப்ரிப்பரேஷன். இப்போ நான் இந்த 2 plates ஐட்டம்ஸ் என்னென்ன வேணுன்றதை வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா பெங்கால் கிராம், ஊரத் தால், தூர் தால், அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் வச்சுருக்கேன். இன்னொன்றில் பாருங்கள் தனியா வச்சுருக்கேன் அண்ட் ரெட் சில்லி வச்சுருக்கேன், சால்ட்டு, அசஃபோட்டிடா பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். இப்போது நம்ம 2 spoons ஆஃப் கடுகு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2 spoons ஜீரகம் and 1 bowl of கடலைப்பருப்பு, 1 bowl ஊரத்தால் உளுத்தம் பருப்பு அண்ட் 1 bowl துவரம் பருப்பு வச்சுருக்கோம். 2 spoons வெந்தயம். அது வெந்தயம் ஏன் 2 spoons போடுறோம், கசக்கிற மாதிரி. இதில் பாருங்கள் மிளகு கூட 2 spoons வச்சுருக்கேன். அண்ட் கீ ஒன்லி 2 spoons தான் யூஸ் பண்ணுவோம். நான் பவுலில் வச்சுருக்கேன். சால்ட்டு, பெருங்காயத்தூள் அசஃபோட்டிடா அண்ட் 4 bowlஸில் நம்ம தனியா வச்சுருக்கோம் அண்ட் 2 bowlஸில் ரெட் சில்லி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 4 bowlஸில் ஏன் தனியாக வச்சுருக்கோன்றது ப்ரிப்பரேஷன் அப்போ பார்க்க போகிறீங்க. அண்ட் 3 spoons ஆஃப் டர்மரிக் பவுடரும் இதில் வைக்கிறோம். இப்போ இந்த 4 bowlஸில் வச்சுருக்கிறதுல 2 bowls மாத்திரம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மிச்சம் 2 bowls இருக்கிறது அப்படியே ராவாகவே வச்சிட போகிறோம், ஃப்ரை பண்ணாமல். அதை நம்ம ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் நம்ம தூர் தாலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தூர் தால் நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஃப்ரை பண்ணாமல் தனியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது மேலேயே இந்த ஃப்ரை பண்ண தூர் தாலை வைக்கிறோம், துவரம்பருப்பை, வறுத்த துவரம்பருப்பை. இப்போ அதே பேனில் உளுத்தம் பருப்பு ஊரத் தாலை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி இதையும் ஃப்ரை பண்ணோன்னே அதே பிளேட்லேயே அதுக்கு மேலேயே தான் போட்டே வர்றோம். இது கீழே 2 பவுலில் தனியாக அப்படியே இருக்கும். அது மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்து அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே பேன்லேயே நம்ம பெங்கால் கிராம் போட போகிறோம். அதையும் இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி நம்ம தூர் தால் ஊரத் தால் போட்டோமோ அதே மாதிரி இந்த பெங்கால் கிராமையும் அதிலே போட்டுடலாம் ஃப்ரை பண்ணி. இந்த மாதிரி நீங்கள் பவுடர் எப்பயுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொன்று ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா தனியா நிறைய யூஸ் பண்ணுறோம், பெப்பர் இருக்குது, வெந்தயம் இருக்குது, மெந்தி இருக்குது, ஜீரகம் இருக்குது அண்ட் எல்லா பருப்பும் இருக்குது. ஸோ இது பாருங்கள் கடலை பருப்பும் வறுத்து அதிலே போட்டாச்சு. இப்போ நம்ம இதே பேனில் தனியா ஒரு 2 bowl யூஸ் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்மெல் ஒன்று வருங்க. தனியாக்கு இருக்கிற இதுவே ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். இது நம்ம பாடியில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கரைச்சிடும் தனியான்றது.
ஸோ இந்த பவுடர் வந்து நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் ஒரு ஹெல்த்துக்கான ஒரு ரெசிபி மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி அதே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹீட் ரொம்ப இருக்கு இல்லையா, இதுலேயே இந்த சூடான இந்த பேனில் வெந்தயம் நம்ம 2 ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சிடணும், பெரிய ஸ்பூன்ஸில். அதையும் வறுத்து அதில் போட போகிறோம். நீங்கள் கேட்கலாம், வெந்தயம் இவ்வளோ போடுறீங்களே கசக்காதான்னுட்டு. வெந்தயம் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. தனியா இஸ் ஆல்சோ சுகருக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த பவுடரை. ஸோ அதையும் அதிலே போட்டுட்டோம். இப்போது அதே பேனில் ஜீரகமையும் மஸ்டர்ட் கடுகையும் ஒன்றா போட்டுடுறோம். போட்டுட்டு அந்த கடுகு வந்து பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு வரும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்பி அதிலே ஷிஃப்ட் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, சூடாக இருக்க போகுது. இப்போ இதையும் அதிலே மாற்றிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக. ஜீரகம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, சீராக்கும் அகம் ஜீரகம். ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த்து. மஸ்டர்ட் இஸ் ஆல்சோ வெரி மச் குட்டு. இப்போது அந்த பேனில் ரெட் சில்லிஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ரொம்ப டார்க்காக ஃப்ரை பண்ணிடாதீங்க. ரீசன் என்னென்னா, இது ஆல்ரெடி சன்லைட்டில் வந்து நல்லா இதாக இருக்குது, காஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் சும்மா லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் காட்டாக இருக்கும், அதனால யூ ஜஸ்ட் ஆட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சால்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காட் வராது. அது என்ன சொல்லுவாங்க, நெடி வராது. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இப்போ அந்த கீயை வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ தான் நான் இப்போ இந்த பேனில் ஊற்ற போகிறேன். போட்டுட்டு பெப்பர், மிளகு இருக்குது, அந்த மிளகையும் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கோம், அந்த மிளகையும் அதிலேயே ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த கீ சூடானோடனே நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது லைட்டாக ஃப்ரை ஆகும்போது, பெப்பர் வந்து கருகக்கூடாதுங்க, அது லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, எல்லா ஐட்டம்ஸும் இன்க்ளூடிங் ஃப்ரை பண்ணாத தனியா எல்லாத்தையுமே கலந்து, அது நல்லா சூடாக இருக்கும் இப்போ அந்த தனியாவும். ஸோ எல்லாத்தையுமே இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே கலந்துட்டோம். இப்போ இதில் நம்ம அசஃபோட்டிடாவும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருந்தோம், சால்ட்டு, அதையும் இதிலே கலந்துடுறோம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா அந்த கீயை வந்து கீழே இருக்கிற கீயை மேலே வர மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிங்க. 2 ஸ்பூன்ஸ் தான் நான் அது போட்டிருக்கேன், நிறைய போடல. இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த சாம்பார் பொடி வந்து நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பவுடர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும், அந்த கீ ஸ்மெல்லு. அண்ட் அந்த பவுடருடைய ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருக்கும். இதை நான் ஏன் வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் குருமா வெஜ்ஜுக்கெல்லாம் பண்ணும்போது கூட இதை லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நீங்கள் வெஜ் என்னென்ன குருமாக்கு ஆட் பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு இதை லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குங்க, ரசத்துக்கு போட்டு இறக்குங்க. காய்கறி வெஜிடபிள்ஸ் எது பண்ணாலும் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1 மினிட் குக் ஆனோடனே இறக்குங்க. நான்வெஜ் பண்ணுறவங்களும் ஃபிஷ் கறி, சிக்கன் கறி எல்லாத்துக்குமே போடலாம் இதை லாஸ்ட்டாக 1 ஸ்பூனு. இது வந்து இதனுடைய டேஸ்ட், இது போட்ட பிறகு நீங்கள் எப்பயும் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் மஞ்சத்தூளும் டர்மரிக் பவுடரும் அசஃபோட்டிடா பவுடரும் அண்ட் சால்ட்டையும் போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் மிக்சியில் போடணும். மிக்சிலையும் வந்து நீங்கள் ரொம்ப சூடாக இருந்தால் மிக்சியை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு போடுங்க. ஏன்னா இது வந்து கட்டி ஆகிடக்கூடாது, நல்லா பவுடராக இருக்கணும், அதனால். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நவ் வில் ட்ரான்ஸ்ஃபர் எவ்ரிதிங் இன் அ மிக்ஸி ஜார். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள், மொத்தமாக போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க. அப்புறமா இன்னொன்று, இது கிரைண்ட் பண்ணும்போது காட் வராது. ரீசன்னா நம்ம சால்ட் போட்டிருக்கோம். இப்போ நல்லா அதை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்சரில் வந்தாச்சு பாருங்கள். இதை நீங்கள் கை வச்சு இது பண்ணாமல் ஃபோர்க் ஏதாவது இருந்தால் அதை வச்சுட்டு அதுலேயே கிளறி விடுங்க. அது நல்லா ஆறணும்.
அதே பிளேட்லேயே போட்டு நல்லா ஆற வச்சுட்டு, முடிஞ்சால் நைட் ஃபுல்லாக ஈவினிங் பண்ணிங்கன்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஆறட்டும். மார்னிங் எழுந்து கூட நீங்கள் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இதை வந்து எப்போ திறந்தாலுமே நீங்கள் அந்த பாக்ஸ் திறந்த போது இந்த ஸ்மெல் அப்படியே அப்போ தான் அரைச்ச மாதிரியே ஒரு ஸ்மெல் வரும். அண்ட் அதே மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ணுற கிரேவிஸ்லேயும் அதே மாதிரி ஒரு ஸ்மெல்லு தான் வரும். ஸோ இது வந்து நீங்கள் பூஜா டைம்ஸ்லலாம் நீங்கள் நெய்யெல்லாம் ஊற்றாமல் மறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சா கூட இதில் ஆல்ரெடி நம்ம நெய் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நெய் போட்ட ஒரு எஃபெக்டும் இருக்கும் இதில். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பவுடர் வந்து நீங்கள் ஸ்டோரேஜுக்கு 6 months நல்லா வச்சுக்கலாம். 1 year கூட வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நெசசிட்டி இல்லை. நீங்கள் வெளியவே வச்சு யூ கேன் யூஸ் திஸ் பவுடர். வெரி குட் ஃபார் ஹெல்த். ரீசன் தனியா இருக்குது, வெந்தயம் இருக்குது, கடுகு இருக்குது, பெப்பர் இருக்குது, அண்ட் ஆல் பருப்பு லைக் தூர் தால், ஊரத் தால் அண்ட் சனா தால், அதாவது பெங்கால் கிராம் கடலை பருப்பு எல்லாமே இருக்குது. ஸோ மஞ்சத்தூள், தட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். ஸோ எல்லாமே ஜீரகம், வெந்தயம் எல்லாமே நம்ம பாடிக்கு நெசசிட்டியான ஐட்டம்ஸ் தான். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்லேயும். உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை சொல்லுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.